ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணுறேன், அதை எப்படி பேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாமா? என்னமோ தெரியல, நேற்று நைட்டு தூக்கம் சரியில்லை. காலையில எழும்பவே கொஞ்சம் டயர்டா தான் இருந்துச்சு. 5 மணிக்கு வச்ச அலாரத்தை ஆஃப் பண்ணியும் விட்டுட்டு 5:30க்கு தான் எழும்பி வந்திருக்கேன். நேற்று நைட் மெனுவையும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். காலையில எழும்புனது லேட்டுங்கிறதுனால டக்குன்னு பிளானையும் மாத்திருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டில் பருப்பு குழம்பு வச்சிருவோம். இன்னைக்கு பருப்பு குழம்பு வச்சோம் அப்படின்னா பிள்ளைங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க. எனக்கு ரெடி பண்ணுறதும் குயிக்காக வேலை முடியும். குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சோறுக்கு தண்ணி அடுப்பில் வச்சிருவேன். அரிசியும் கல்லணி பசஞ்சு வச்சிருவேன். சோறுக்கு பெரிய அளவில் வேலை இருக்காது. கிட்டக்கே நிற்கணுங்கிறதும் இல்லை. சைட் பை சைடாக லைட்டாக கவனிச்சுக்கிட்டாலே போதும், அதுவும் கரெக்டாக ரெடி ஆயிரும். அதே மாதிரி சோறுக்கு தண்ணி வச்சோடனேயே அரிசியும் அலசி வச்சிருவேன். கொஞ்சம் ஊர்ன மாதிரி இருக்கும். அரிசி குக்காக கரெக்டாக தான் இருக்கும். பருப்பு குழம்பு குக்கர்ல தான் வைப்பேன். குழம்புக்கு தேவையான துவரம் பருப்பையும் குக்கர்ல எடுத்து அலசி எடுத்துட்டு வந்துருதேன். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியும் ஊத்தி அடுப்புல ஆன் பண்ணி விட்டுறதேன். இது இப்ப கொதிக்கிறதுக்குள்ள இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். பருப்பு குழம்புனாலே தக்காளி, மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு மஸ்டா இருக்கும். கூடவே கத்திரிக்காய், முருங்கைக்கான காய்கறிகளையும் சேர்த்துக்கிடுவாங்க. ஒரு சிலர் உருளைக்கிழங்கு ஒன்னும் சேர்ப்பாங்க. எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி எல்லாத்தையுமே லைட்டா தண்ணியில அலசிட்டு கட் பண்ணி குக்கர்ல இருக்கிற பருப்பு கூட சேர்த்து வேக வைக்க போறேன். அதே மாதிரி பருப்பு வேகும் போதே முருங்கைக்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லாவே வெந்துடும். உங்களுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் முழுசு முழுசா வேணும்னு நினைச்சீங்கன்னா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் தனியா வேக வச்சு பருப்பை தாளிக்கும் போது உள்ள சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். சின்ன வெங்காயத்திலையும் தோலை நீக்கிட்டு 2 கட் பண்ணி வைக்கேன். பூண்டை தோலை மட்டும் உரிச்சிட்டு அதையும் உள்ள சேர்த்துருதேன். பருப்பு ஐட்டங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் வாய்வு சேரும். அதுக்காக தான் பூண்டும் காயப்பொடியும் சேர்க்கும். நெக்ஸ்டா பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி, காயப்பொடி, சீரக பொடியும் உள்ள சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸும் கொடுத்துட்டு குக்கரை மூடி வேக விடுதேன். இது இப்போ ஒரு 3 விசில் வந்து ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணா கரெக்டா இருக்கும். இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான புளி, ஒரு 2 கொது புளிய தண்ணியில ஊற வச்சிருதேன். சோறுக்காக கொதிக்க வச்சிருந்த தண்ணி நல்லாவே கொதிச்ச பிறகு கழுகி வச்சிருக்கிற அரிசியை உள்ள சேர்த்துறதே. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வைக்கேன். அரிசி வேக வேக தண்ணி தேவைப்படும். அப்போ இந்த சூடா இருக்கிற தண்ணியை உள்ள சேர்த்து வேக வச்சிருவேன். அரிசி 3/4 பாகம் வெந்த பிறகு தண்ணி தேவைப்படுதுன்னு பச்சை தண்ணியை உள்ள சேர்த்துட்டோம் அப்படின்னா சோறோட டேஸ்டே மாறிடும். அதனால கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சிருக்க தண்ணி உள்ள சேர்த்தாதான் சரியா இருக்கும். இன்னைக்கு எங்கள் ஊரில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் காற்று இல்லை, ஆனால் ஒரு சில்லுன்னு இருந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு மழை வர மாதிரி கொஞ்சம் மேகமூட்டமாகவும் இருக்குது. இப்போல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக ஓவர் நைட் ஊற வச்ச ஜீரகத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு வரேன். நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க மெடிசனுக்கு இதை குடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் எடுத்துக்கிடுறேன். நான் இது குடிச்சிட்டு இருக்கேன். என்னை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன். இந்த வாரம் அரைச்ச மாவு கொஞ்சம் மீதி இருக்கு. நேற்று நைட்டும் தோசை செஞ்சதுனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது ரெடி பண்ணி வச்சோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலயும் நேற்று நைட்டு கீ ரோஸ்டா ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற மாவை வச்சு ஊத்தப்பமா போட போறேன். பொடிசா கட் பண்ண மல்லி இலையை உள்ள சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் பொடிசா கட் பண்ண ஒரு பல்லாரி, ஒரு பச்சை மிளகாவையும் உள்ள சேர்க்கேன். அதே மாதிரி கேரட்டையும் பொடிசா துருவி அதையும் உள்ள சேர்த்து மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்ரெடி இது இட்லி தோசைலாம் செஞ்ச மாவு. இதுல உப்பு சரியா இருக்கும். இப்போ இந்த காய்கறிகள் சேர்த்துக்கு தக்கன கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இந்த ஊத்தப்பம் சும்மா சாப்பிடவே சூப்பரா இருக்கும். இருந்தாலும் பருப்பு குழம்பு இருக்கு, அதை தொட்டு சாப்பிட சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ மணி 6 ஆகுது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விடியவும் ஆரம்பிக்குது.
3 விசிலுக்கு பிறகு குக்கரையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்றேன். பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குடஞ்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. அதனால மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் திக்கான பிறகு தாளிச்சு கொட்டினா சரியா இருக்கும். இந்த வெண்டைக்காய் பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள்ல ஒண்ணு. அதுவும் இந்த பருப்பு குழம்பு கூட பொரிச்சோ பொரியல் பண்ணியோ கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காவை வெட்டதுக்கு முன்னாடி எப்பவுமே கழுக மாட்டேன். கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததும் நல்லா அலசிட்டு வாட விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். குக் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியிலையும் எடுத்து வச்சுட்டு கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தொடச்சிட்டு கட் பண்ணுவேன். இப்படி பண்றதுனால வெண்டைக்காவோட வளவளப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். மற்ற காய்கறிகளில் மதிய லஞ்சுக்காக பொரியல் வைக்கேன் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ இருந்தாலே தாராளமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெண்டைக்காய் பொரியல் வைக்கேன்னா 1/2 கிலோ இருந்தால் தான் கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். வெஜ்ஜு பொரியல்லாம் வைக்கும்போது காய்கறியில் கட் பண்ண தான் டைம் ஆகும். பொரியல் வைக்கிறது சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். வேக வச்சிருந்த சோறு நல்லாவே வெந்துட்டு அதை வடிச்சும் விட்டுருதேன். கொதிக்க விட்டுருந்த பருப்பு நல்லாவே மசிஞ்சிட்டு இப்போ ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி தண்ணியோட சேர்த்து உள்ள சேர்த்துருந்தேன். பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் வெது வெதுப்பாவும் உள்ள சேர்க்கேன். நல்ல ஒரு மிக்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ டைம் 6:30 ஆகுது. இப்போ பிள்ளைங்க எழும்புனாங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்ப கரெக்டாக இருக்கும். பிள்ளைங்களை போய் எழுப்பியும் விட்டுட்டேன். இப்போ கொதிச்சிட்டு இருக்க பருப்பு குழம்புக்குள்ள தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக துருவின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலையும் உள்ள சேர்த்து கொதிக்க விட்டுட்டு தேங்காய்ல கடுகு வத்தல் தாளிச்சு குழம்பு கூட சேர்த்துடுதேன். இவ்வளோ சிம்பிளாக குயிக்காக பருப்பு குழம்பும் ரெடி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்க வெண்டைக்காவை பொரியலும் வைக்க போறேன். பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு பொடிசா கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுதேன். 1/2 ஸ்பூன் சின்ன சீரகத்தை வெண்டைக்காய் கூட எடுத்து வைக்கேன். இதை டைரக்டா எண்ணெய்களும் சேர்க்காம காய் கூட சேர்த்து வதக்கும் போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா முருவினதும் தாளிச்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் பரத்தி விட்டு வேக விடுதேன். அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணியும் விடுதேன். அந்த வளவளப்பு தன்மை கொஞ்சம் மாறுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியும் வைக்கேன். இப்போ பிள்ளைங்களுக்கு பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு சோறை மிக்ஸ் பண்ணி வச்சுருதேன். ரெடியாக இருக்கிற சோறை தேவையான அளவு பாத்திரத்துலேயும் எடுத்து கொஞ்சம் பருப்பு குழம்ப தாராளமாக விட்டு நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். இப்படி வைக்கிறதுனால பிள்ளைங்க என்னோட டேஸ்ட்டில் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே சமயம் ஸ்கூலில் வச்சு சாப்பிடவும் உங்களுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த பருப்பு குழம்பு கூட சோறை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்கணும். ரசத்துக்கு எப்படி சோறை கொஞ்சம் குழைய விட்டு வடிப்போமோ அதே மாதிரி பருப்பு குழம்புனாலும் சோறை கொஞ்சம் குழைய விட்டு வடித்தோம் அப்படின்னா சோறும் குழம்பும் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காவை பொரியல் வைக்கும் போது இதே மாதிரி அயன் பேன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வதக்குறதுக்கும் அதோட வளவளப்பு தன்மை போறதுக்கும் ஈஸியா இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வெந்துட்டு வளவளப்பு தன்மையும் குறைஞ்சிட்டு இந்த சமயத்துல தேவைக்கு உப்பும் துருவன தேங்காய் பூவையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுதேன். வெண்டைக்காயோட அந்த பச்சை கலர் மாறாம வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாம சூப்பரா பொரியலும் ரெடி. நெக்ஸ்டா இன்னைக்கான 10 மணி ஸ்நாக்ஸுக்காக வீட்டில இருந்து ஏத்தப்பழம் நல்லாவே பழுத்துட்டு அதையே இன்னைக்கு ரோஸ்ட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணேன். நல்லா பழுத்த ஏத்தம்பழமா இருக்கிறதுனால தோலை நீக்கிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி நாட்டு சக்கரையும் தூவி கொஞ்சம் மெல்ட் ஆனதும் எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜெசிகா ஆகாஷ் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. ஏத்தம்பழம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. வாழைத்தாரோட இருந்ததுனால காம்பை கட் பண்ணி எடுத்து எல்லாம் ரெடி பண்றதுக்குள்ளேயே கிச்சனுக்கு வந்த ஆகாஷ் மெனுவையே மாத்தி விட்டுட்டான். நேற்று ஈவினிங் என்னவன் 2 வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாட்டர் மெலனை பார்த்த நேரத்தில் இருந்து கட் பண்ணட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நைட்டுங்கிறதுனால கட் பண்ணால் காலி ஆகாதுன்னு உடனே காலையில் வெட்டலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். காலையில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்தா வாட்டர் மெலனை கட் பண்ணி வைங்கன்னு பிளானையும் மாற்றி விட்டுட்டான்.
முன்னாடி வாட்டர்மெலன்லாம் ஒரு சீசனல் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஏப்ரல் மேல தான் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் வருஷம் ஃபுல்லும் கிடைக்குது. எங்க வீட்ல ஜெசிகாவை விட ஆகாஷ்க்கு வாட்டர்மெலன்னா ரொம்ப பிடிக்கும். ஜெசிகாக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்தோம்னா பிள்ளை நல்லா விரும்பியே சாப்பிடுவா. வாட்டர்மெலனை ஆஃபா கட் பண்ண பிறகு மிடில் பீஸ்ல பாத்தீங்கன்னா சீடு இல்லாம இருக்கும். கரெக்டா அதை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்றான் ஆகாஷ். அதே மாதிரி இந்த வாட்டர்மெலனை ஜூஸ் போடுறத விட பீஸா கட் பண்ணி அதை சூ பண்ணி சாப்பிடும்போது ஏதோ வயிறே ஃபில் ஆன மாதிரி இருக்கும். தாகமா இருக்கிற நேரமும் ஜூஸ் குடிக்கிறத விட இதுல 2 பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல தாகமும் அடங்கின மாதிரி இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கு எப்பவுமே கட் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். இன்னைக்கு கட் பண்ணி இருக்கிற இந்த வாட்டர்மெலன் நல்ல ஸ்வீட்டாவும் இருக்கு. இனி பிரேக்ஃபாஸ்ட் டைம். ரெடியா இருக்கிற மாவை தோசையா ரெடி பண்ணிடலாம். தோசைக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் பெஸ்டா இருக்கும். அந்த நல்லெண்ணெய் வாசத்தோட தோசை செஞ்சாதான் என்ன மாதிரி குழம்பு இருந்தாலும் வெறும் சட்னியே இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பேட்டருக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சமா எண்ணெயில உளுந்த பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சத்து தாளிச்சு உள்ள சத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி தோசையா செஞ்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு இதுவே ஓகேன்னு இருக்கும். அதனால நான் இப்படி பிளைனாவே செஞ்சிருக்கேன். தோசை வெந்ததும் ஒரு சைடு மாத்தி போட்டுட்டு அந்த சைடும் கொஞ்சம் வெந்த பிறகு மாத்தி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹீட்டான பிறகு வெளியில எடுக்கேன். ஜெசிகாவும் ஆகாஷும் ஆளுக்கு 2 தோசை சாப்பிடுவாங்க. அது கீ ரோஸ்டா இருந்தாலும் சரி, ஊத்தப்பமா இருந்தாலும் சரி, அதனால ஆளுக்கு 2 தோசையா ரெடி பண்ணி பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். என்னமோ தெரியல, இந்த வாட்டர்மெலன் ஆகாஷ் ஒரு வாய் தான் தந்தான். அதுல இருந்தே எனக்கு திருப்பி டெம்ட் ஆகிட்டே இருக்கு. கட் பண்ண நானுமே ஒவ்வொரு பீஸ் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூல்ல வச்சு பிள்ளைங்க எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்கிற மாதிரி குட்டி பீஸா கட் பண்ணியும் வைக்கி, அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சீடுகளையும் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி வைக்கேன். பழம் நல்லா இனிப்பாகவும் இருக்கு, நல்ல கலராகவும் இருக்கு. அதே சமயம் பழத்துல ஒரு சைடா லைட்டா வெள்ளை புத்த மாதிரி இருக்கு. அதனால அந்த பகுதியை மட்டும் விட்டுருக்கேன். பிள்ளைங்க மொபைல் பாக்குறதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆகாஷ் இந்த பழத்தை பார்த்ததுமே இதுல கிரீன் கம்மியா இருக்கு, இந்த பழம் நல்லா ஸ்வீட்டா இருக்கும்னு என்கிட்ட சொன்னான். அதே மாதிரி பழமும் ஸ்வீட்டா இருந்து, எப்படி தம்பி உனக்கு தெரியும்னு கேட்டதுக்கு மொபைல்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஜெசிகா ஆகாஷ்க்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ்க்கும் சேர்த்தே சொல்றேன். அப்பா அம்மா கையில மொபைல் கொடுக்குறாங்கன்னா அதை நல்ல வகையில பயன்படுத்துனீங்க அப்படின்னா மொபைல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. நம்ம நிறைய விஷயங்களையும் கத்துக்கிடலாம். எங்க வீட்டுல டேஸ்ட் பாக்குறது ஜெசிகா தான். அவ டேஸ்ட் பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்ன பிறகுதான் அதை பாக்ஸ்லயே பேக் பண்ணுவேன். இன்றைக்குமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோறு கூட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பர்னு சொல்லியாச்சு. அதனால ரெடியாக இருக்கிற சோறு லஞ்ச் எல்லாத்தையும் பாக்ஸ்லையும் பேக் பண்ணுறேன். இந்த வாட்டர்மெலனை கட் பண்ணதுலேருந்து ஆகாஷை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வாட்டர்மெலன் வயிற்றுக்குள்ளே போயிருக்குன்னு. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பருப்பு குழம்பு வச்சுருவோம். தொட்டுக்கிட்ட கூட்டு வேணால் வேறு வைப்போம். ஆனால் எப்போ கொடுத்தாலும் இது பருப்பு குழம்பு மட்டும் பிள்ளைங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, பெரியவங்க நாங்களும் வேண்டானே சொல்ல மாட்டோம். திருப்தியாக சாப்பிட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சோறை எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் முருங்கைக்காவையும் எடுத்து வைக்கேன். கூடவே குரு ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாவையும் எடுத்து வைக்கேன். பருப்பு குழம்பு கூட நார்த்தங்க ஊறுகாவும் நல்லா இருக்கும். காலையில் எழுமின பிறகுதான் பிளான் பண்ண மெனுவை சூப்பராக கரெக்ட் டைமில் முடிக்கவும் செஞ்சுட்டேன். இப்போ மணி 7:45 ஆகுது. இன்னும் 15 மினிட்ஸில் வேனும் வந்துடும். பாக்ஸில் எடுத்து வச்ச லஞ்ச் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நான் பேக் பண்ண ஆரம்பிச்சதுமே ஆகாஷ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மீதி உள்ளதெல்லாம் அவன் எடுத்து வச்சிருவான்னு சொல்லிட்டு ஜெசிகாக்கு தலை கட்ட போயிட்டேன். இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸில் அறக்க பறக்க வேலைகளை முடிக்கும் போது இந்த சின்ன கைகள் செய்கிற உதவி பெரிய உதவியாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஜெசிகா ஆகாஷ் நல்லா வளர்ந்துட்டாங்கிறதுனால அவங்களே ரெடி ஆயிடுவாங்க. ஆனால் ஜெசிகாவுக்கு மட்டும் தலை கட்டி விடுறது நான் கட்டி விட்டேன்னா அவளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு காலையில் இருக்கிற வேலை ஷெடியூலில் இதுவும் ஒரு வேலையாக வச்சுருப்பேன். பிள்ளைங்களுக்கு மண்டே டியூஸ்டே ஒரு யூனிஃபார்ம், வெனஸ்டே சாட்டர்டே ஸ்கூல் இருந்துன்னா அன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், தேர்ஸ்டே ஃப்ரைடே நார்மல் யூனிஃபார்ம். இன்னைக்கு வெனஸ்டேங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிருக்காங்க. ஆகாஷ் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிருக்கான். எப்பவும் போலதான் எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி சிப்ளிங்ஸ் போட்டி நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேர் வாக்குவாதத்துல உள்ள இன்டர்ஃபியர் ஆகாம வெளியில நின்னே ஹாய் பாய் சொல்லிட்டோம்னா நம்ம டீசெண்டா எஸ்கேப் ஆன மாதிரி இருக்கும். அதுலயும் ஆகாஷ் கொடுக்குற கவுண்டருக்கு எல்லாம் ஜெசிகா கொஞ்சம் டென்ஷன் ஆக தான் செய்வா. அதுலயும் கேட்டுக்கிட்டு இருக்க நான் கொஞ்சம் சிரிச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆவா. கரெக்ட் டைமுக்கு பிள்ளைங்க ரெடியாகி கீழவும் இறங்கிட்டாங்க. நேத்து பிள்ளைங்க ஃபீல்ட் ட்ரிப்புக்காக வெளியில போறாங்கன்னு உங்க
அவங்க கூட சொல்லியிருந்தேன். நேற்று பிளான் கேன்சல் ஆகிட்டு இன்னொரு நாள் தான் போக போகிறாங்க. பிள்ளைங்க இப்போ 8 மணிக்கு கிளம்பிட்டு ஈவினிங் 5க்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுவரை வீடே அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்க சூப்பராகவும் ரெடி ஆயாச்சு. அவங்களுக்கு பாய் சொல்லியும் அனுப்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து இப்படி மெனுக்களை பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட இல்லை இன்னொரு சூப்பரான கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.